வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பக்தி இலக்கியத்தில் வைணவ உரைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. திருவாய்மொழிக்கு முதலாக உரை எழுதியவர் ஆலவந்தான் பிள்ளை. திருவாய்மொழிக்கு 6000 படி உரை கண்டவர் திருக்குறுகை பெருமாள் பிள்ளை. 9000 படி உரைக்கு கண்டவர் நச்சியார். 9000 படி உரை கண்டவர் நம்பிள்ளை. 12000 படி உரை கண்டவர் வாதிகேசரி அழகிய மணவாளர். 36000 படி உரை கண்டவர் வடக்கு வீதி பிள்ளை. ஒற்று நீக்கி 32 எழுத்துக்களை கொண்டது தான் ஒரு படி எனப்படும். படிக்கு கிரந்தம் என்ற வேறு பேரும் இருக்குது. வடக்கு வீதி பிள்ளையின் உரைக்கு ஈடுன்ற பேரும் இருக்குது. ஈடுன்னா தகுதியானதுன்னு அர்த்தம், இல்லை இணையானதுன்னு அர்த்தம். பக்தி நூலுக்கு உரை கண்டு போற்றியவர்கள் வைணவர்கள். செவிக்கு இன்பமாவது செங்கண் மாலே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா, நாராயணே நமக்கே பறை தருவான், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, ஊர் இலேன் காணி இலேன் உறவு மற்ற ஒருவர் இலேன், பாரிலே உன் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடு, அண்டர் கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே. இது மாதிரி பக்தி சுவையுள்ள பாடல்கள்லாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.